ஹாய் வணக்கம் நமஸ்தேன்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வது நான் உங்கள் மோஹித். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் மறுபடியும் ஒரு யூடியூப்ஸோட வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து டெலகிராம் நான் வந்து சும்மா வந்து ஒரு போல் போட்டு விட்டேன். ஸோ டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ நான் வந்து டெலகிராமில் போட்டு விட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னொரு கண்டென்ட்டுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்து கூட சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூட வந்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயும் வந்து விடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஹவு டு மேக் அட்ராக்டிவ் தம்ப்நெயில்ஸ். கண்டிப்பாக வந்து எந்த ஆப்பில் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபு. பிக்சல் லேப் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் தான், ஒரு 50 MB கீழே தான். அப்படியே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நான் ஏற்கனவே வந்து நிறைய இது வந்து பண்ணியிருந்தனால இப்படி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த பிக்சரில் இருக்கும். இது எப்படி வந்து தம்ப்நெயில் நிறைய பேர் வந்து பிக்சல் லேபில் இது வந்து திணறி இருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் சைஸ்க்கே வந்து வரமாட்டேங்குது, அது என்ன ப்ராப்ளம்? அது வந்து நிறைய பேர் வந்து திணறி இருப்பீங்க. அதை நீங்கள் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் அங்கே வந்து ஒரு 3 டாட் வந்து லைனாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். எப்படி சொல்ல, யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி, ஃபுல் ஸ்க்ரீன், யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேமரா, எக்ஸ்போர்ட் இமேஜ். அதுக்கப்புறம் வந்து இமேஜ் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸை வந்து ப்ரெஸ் பண்ணதோடனே இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே அந்த கஸ்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணோடனே இவ்வளோ ஆப்ஷன் வரும். அங்கேயே வந்து இருக்கும் யூடியூப் தம்ப்நெயில்னு. அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே தந்துக்கோங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் தம்ப்நெயில் சைஸுக்கு வந்துடும். இப்போ தான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். நம்ம வந்து கூகுள் ட்ரைவ், உங்கள் கிட்ட வந்து கண்டிப்பாக அது கூகுள் ட்ரைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் ட்ரைவோட சில பிக்சர்ஸ், இந்த தம்ப்நெயில் நம்ம இப்போ மேக் பண்ணுற தம்ப்நெயிலோட பிக்சர்ஸ் நம்ம வந்து அதில் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து இந்த வீடியோ மெயினாக வந்து போட்டது வந்து உங்களோட சஜஷன் ப்ளஸ் வந்து உங்களோட யூடியூபோட அட்ராக்டிவ்னஸ். நிறைய பேர் வந்து தம்ப்நெயிலை பார்த்து வந்து அட்ராக்ட் ஆகிட்டு வருவாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்ல, இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஸ்லைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஏன்னா வந்து நான் ப்ளர் பண்ணி வச்சுருப்பேன். ப்ளர் பண்ணதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான் வந்து கீழே போயிட்டுருக்கேன். கீழே போனோடனே வந்து நான் நிறைய பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர்லாம் நான் வந்து கீழே நான் போட்டிருப்பேன் கீழே அங்கே. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஷ் ஸ்குவாடு கூட அங்கேயே வந்து இருக்குது. தம்ப்நெயில்ஸ் ஒரு 4 தம்ப்நெயில் இருக்கும். கிளாஷ் ஸ்குவாடுக்கு 1 vs 1 போடுறீங்க, 2 vs 2 போடுறீங்க, 4 vs 4 போடுறீங்கன்னா அந்த தம்ப்நெயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கூகுள் ட்ரைவ். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து புரியும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து புரியாது. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோட லைக்கே பார்த்தீங்கன்னா 30 லைக். போன வீடியோ 36 லைக் ரீச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து அதோட அதிகமாக 30 லைக் ரீச் ஆகுமா? உங்களால் முடியுமா? முடியுமான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர் நம்ம வந்து எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பிக்சர் ஓகே. இப்போ நான் வந்து இந்த பிக்சர் எடுத்தோடனே பாட்டமில் டிக் இருக்குது. டிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக்கிப்போம். ஓகே, இப்போ வந்து நல்லா பெருசாகினோடனே ஏன் டாக்டிக் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெஃப்ட்டில் இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். அதை நான் வந்து இப்படி ஆக்கிடுவேன். இப்படி ஆக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே இங்கே கீழே வந்து அப்படியே கீழே கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய கலர் வரும். நான் வந்து இப்போதைக்கு நான் சும்மா ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். என்னடா இது ஒன்றுமே தெரியலன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து ஒப்பாசிட்டி இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பக்கு மாதிரின்னு தெரில. அதனால் வந்து இப்போதைக்கு டிக்கு தந்துக்கோங்க. டிக்கு தந்தோடனே அங்கே பாட்டமில் வந்து ஒரு 2 பென்டகன் மாதிரி ஒன்று இருக்குல்ல. அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்படியே நீங்கள் ஸ்லைட்டாக தள்ளி வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஒப்பாசிட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதோடனே இப்படி லைட்டாக பாருங்கள். இப்போ அது பாருங்கள் லைட்டாக தெரியுது. இது வந்து 0 வச்சுக்காதீங்க. ஒரு விதமான ஒரு 80s to 70s. அதில் வச்சா கொஞ்சம் க்ளீனாக தெரியும். நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். இதில் வச்சதுக்கப்புறம் ஓகே இதில் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரிப்பீட் வந்து டவுன்லோட்ஸ், நான் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கீழே போனால் இப்போ நான் வந்து இந்த தம்ப்நெயில் வந்து கம்பேரிசன் மாதிரி இந்த ஸ்கின்னுக்கும் வந்து எப்படி
ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி இது கொஞ்சம் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறது குப்பெட்ஸ் கார் ட்ராகன் ஏகேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ராகன் ஏகே இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட எல்லா பிக்சர்ஸும் வந்து கூகுள் டிரைவ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் அதெல்லாம் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஸோ நிறைய யூடியூப் டிப்ஸ்லாம் இனிமேலே வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ டிக் தந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான செமி சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஸோ அதை வந்து அப்படி வந்துடும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் ஸோ இது வந்து இப்படி லைட்டாக சுருக்கிக்கிட்டு இங்கே வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம். ஸோ இங்கே வச்சிடலாம். ஸோ இங்கே வச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே வச்சதுக்கப்புறம் ரிப்பீட் நம்ம வந்து கேலரிக்கு போயிட்டு ஸோ விசஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோவில் ஸோ ஆனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஸோ இதுதான் ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. இது நம்ம வந்து இப்படி நம்ம வச்சுப்போம். ஸோ விசஸ் நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். ஏன்னா வந்து தமிழில் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இது வேறு ஒன்று தமிழில் அப்போ தான் லைட்டாக அட்ராக்ட் போடா ஓகே இங்கே வச்சுட்டு ட்ராகன் ஏகே விசஸ் குப்பிட்ஸ் கார்னு வைக்கிற மாதிரி. ஸோ குப்பிட்ஸ் காரோட ஸ்கின்னும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நிறைய எல்லா கன்ஸ்கிட்ட என்னால் வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என்கிட்ட இருக்கிற கன்ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எல்லா கன்னும் நார்மல் கன்று. ஸோ இல்லைனா வந்து நீங்கள் ஆசைப்படுற கண்ணே வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைனா வந்து டெலகிராமில் வந்து ப்ரைவேட்டாக கேளுங்க. ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு வீடியோ மாதிரியே போட்டுடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குப்பிட்ஸ் கார் எடுத்துட்டோம். ஸோ குப்பிட்ஸ் கார் எடுத்தோடனே என்னடா இது இப்படி இருக்குது, ஸோ அப்படி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கார் திரும்பிடுச்சு. கார் திரும்பினோடனே மறுபடியும் டிக்கு தந்துக்கோங்க. டிக்கு தந்ததுக்கப்புறம் ஸோ அந்த செமி சர்க்கிளை வந்து இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து லைட்டாக சுருக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ வந்து லைட்டாக செமையாக வந்திருக்கு இப்போது தம்ப்நெயில். ஸோ இதை நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணியாச்சு. ஸோ ட்ராகன் ஏகே குப்பிட்ஸ் கார் மாதிரி. ஸோ இது நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது இங்கே கரெக்டாக இங்கே ஒரு சென்டரில் வந்து ஒரு எமோஜி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் வந்து கீழே எமோஜி இருக்குது. ஸோ நிறைய அனிமேட்டட் எமோஜி இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வந்து கீழே போகிறோம். ஸோ நிறைய ப்ளர் பண்ணுற இது வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போது இது எடுப்போம். ஸோ இதை எடுத்து டிக்கு தந்துடுவோம். ஸோ டிக்கு தந்துட்டு ஸோ சின்னதாக்கிட்டு ஸோ சும்மா வந்து இப்படி வச்சுப்போம். ஸோ தம்ப்நெயில் எப்படி சொல்ல நம்ம வந்து சும்மா போடுறோம். சும்மா இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு மேக் பண்ணுறேன். ஆனால் வந்து எல்லா பிக்சர்ஸும் ஸோ நீங்களே கொஞ்சம் க்ரியேட்டிவாக கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ரியோ கேஃப்எஃப் ஸோ அந்த மாதிரி ரியோ கேஃப்எஃப் சொல்கிற மாதிரி கேமிங் தமிழ்னு ரன் கேமிங் பிவிஎஸ் டிஜிபி அவங்கள மாதிரி தமிழில் வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டெலகிராமில் தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து போல்ஸ்லாம் நான் விடுவேன். ஸோ அந்த போல்ஸுக்கெலாம் ஸோ அதில் வந்து நான் நிறைய யூடியூப் டிப்ஸ் ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்து என் கூட நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக டெலகிராமில் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலகிராம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம குரூப் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்தாச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கேமிங் தமிழ் இந்த இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவார். ஸோ ரிப்பீட் வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம அதை வந்து உள்ளே விட்றோம். ஸோ அது ஒரு விதமான ஒரு டேஷ் ஸோ ஒரு விதமான டேஷ் மாதிரி இருக்கும். ஸோ இருங்க நான் இப்போ காமிக்கிறேன். எங்கே இருக்குது நான் எங்கே இருக்கேன் இங்கே தான் இருக்கும் பிக்சரை வந்து தேடுறதுக்குள்ளே. ஏன்னா வந்து 110+ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு வேறு லெவல் ஓபி ஸ்டிக்கர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வந்து எல்லா இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் தம்ப்நெயில் வந்து ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஸோ இந்த ஒரு வீடியோஸ்னால் வந்து ஸோ நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாகவிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு ஸோ இந்த கலரே வேணும்னா இது வச்சுக்கோங்க. ஸோ இல்லை வேறு கலர் வேணும்னா ஸோ அதே அந்த பென்டகனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்னு இருக்கும். கலர் கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கருப்பு வேணும்னா கருப்பு, வெள்ளை வேணும்னா வெள்ளை, பிங்க் வேணும்னா பிங்க்கு அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நான் வந்து சும்மா மேக் பண்ணுறதுனால நான் வந்து இப்படி ஒரு கருப்பு கலர் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கலாமே. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரிப்பீட் காப்பி பண்ணோன்னா ஸோ இங்கே அதே பென்டகனை அப்படியே பண்ணிவிட்டு ஸோ காப்பின்னு இருக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி விடுவோம். ஸோ டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகேன்னு வச்சுருவோம். ஸோ ட்ராகன் ஏகே வச்சுட்டு ஓகே தந்துடுவோம். ஓகே
தந்ததுக்கப்புறம் வந்து ஸோ கலர் நடாடே இப்படி மாறுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ உங்களை ஃபஸ்ட்டு ஃபாண்ட் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு அந்த பெர்பேங்க் பிக் கான்சன்ட் பிளாக்குன்னு என்கிட்ட ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து மாற்றணுன்னா மாற்றுங்க. ஸோ நம்ம இப்போ கலர் மாற்றுறோம். ஸோ கிரேடியன்ட், ஸோ இந்த கிரேடியன்ட் கலர் வந்து எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே ப்ளஸ் கலரில் இருக்குல்ல, ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ ஓகே நமக்கு வந்து ஒரு க்ரீன் ஃபஸ்ட்டு சைடுக்கு நம்ம வந்து க்ரீன் சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் சைடுக்கு நம்ம வந்து க்ரீன் சூஸ் பண்ணுவோமா? ஓகே, அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் சைடு. ஸோ செகண்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து ரெட்டு சூஸ் பண்ணுவோமா? ஸோ சொல்லுங்கள். ஸோ ரெட்டு நல்லா இருக்குமா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் வந்து நிறையா எப்படி சொல்ல கேமிங் தம்ப்நெயில் கூட வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து அவரோட தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுவார். ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே இப்படி நீங்கள் வந்து ஸோ அந்த 2 இது இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்து திருப்பிக்கலாம். ஸோ இதுதான் ஸோ அங்கே கீழே இருக்கிற அந்த 2 ஆரோ ஸோ ரொம்ப மெயினு. ஸோ அதை நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஸோ எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லா எப்பா இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஆரம்பிக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்லைட் வெறுப்பு வரும். ஸோ ஆனால் வந்து தம்ப்நெயில்ஸ் ஒரு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து அதோட கலரை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா டச்சாக நம்ம வந்து ஸ்டோக் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோக் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர், ஸோ ரெட் வேணும்னா ரெட்டு, பிளாக் வேணும்னா பிளாக். ஸோ பிளாக். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஷேடோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடோ ஆன் பண்ணிட்டு ஸோ ஒயிட் கலரில் வேணும்னா ஒயிட் பிளர் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ளூ கலரில் வேணும்னா ஸோ ப்ளூ கலரில் கொடுத்துட்டு பிளர் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வச்சா தெரியும் பாருங்கள். இப்போது அந்த ப்ளூ கலர் பிளர்ராக இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது தெரியுது. ஸோ அவுட்டர் க்ளோ வேணும்னா வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஸோ பிக்சல் லேபில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பிக்சல் லேபே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த ட்ராகன் ஓகேவா? ஸோ இந்த இது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக முடியணும்னா இதுவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு குப்பிச் கார்னு டைப் பண்ணுங்க. குப்பிச் கார்னு டைப் பண்ணிக்கோங்க. குப்பிச் கார்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த க்ளோயிங் எஃபெக்ட் ஸோ அவள் தான். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு வச்சிங்கன்னா, ஸோ அதுவும் வந்து அந்த கூகுள் ட்ரைவ் லிங்க்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் வந்து அதையும் மீறி ஒரு நிறைய ஃபயர் ஸோ ஒரு நிறைய எஃபெக்டிவ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஸோ நானே வந்து சிலது ஸோ பாதி நானே சிலது கஷ்டப்பட்டு மேக் பண்ணுது. ஸோ சில பாதி வந்து ஸோ நம்மளோட யூடியூபர் ஃப்ரெண்டு தான் வந்து அனுப்பிச்சிது. ஸோ அவருக்கு ஒரு மிக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கோல்டன் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இது மாதிரி தான். ஸோ நம்ம அந்த பிக்சரை மட்டும் லைட்டாக தெரியற மாதிரி வச்சோம்ல. ஸோ ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி போனதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு 15 கூட வேணாம், ஒரு 10 வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ அந்த லைட்டாக ஜொலிக்கிற எஃபெக்ட். ஸோ இப்போ அந்த பார்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் வர்றதுக்கு அதே டவுன்லோட் போயிட்டு ஸோ அந்த பிக்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இப்படி வந்து கீழே வந்துட்டு ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அதே மாதிரி இருக்குது. ஸோ ரெயின்போ கலர், கோல்டன் கலர், ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆரோ மார்க்கு, லைட்னிங்கு வேறு லெவல், எல்லா இதுவும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஃபயரி ஸ்பார்க்கிள் எஃபெக்ட் கூட இருக்குது. ஸோ அதுவும் வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஸ்பார்க்லிங், ப்ளூ கலர் ஸ்பார்க்லிங் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்பார்க்லிங் எடுத்துகிட்டு நம்ம இப்படி வச்சுருவோம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் தம்ப்நெயில்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து சும்மா வந்து மேக் பண்ண தம்ப்நெயில் இது. ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தான், 15 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த தம்ப்நெயில் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருவேன். ஆனால் வந்து கடைசியாக சொல்லிடுறேன் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு. சேவ் பார்த்தீங்கன்னா அங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆஸ் இமேஜ். ஸோ சேவ் ஆஸ் இமேஜ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டைமென்ஷன்ஸ்னு ஒரு இருக்குல்ல. ஸோ அது வந்து கஸ்டமில் இருக்கும். ஸோ கஸ்டமில் இருக்கிறது அல்ட்ரா மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா தெரியும். ஸோ வேறு லெவலில் தெரியும் அப்போ தான் உங்கள் தம்ப்நெயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் டு கேலரி பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் டு கேலரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் தம்ப்நெயிலுக்கு நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிக்சலாகவே எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கேமிங் தமிழ் ஒரு வேறு லெவல் யூடியூபர் மாதிரி ஒரு தமிழ் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா ஸோ அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ட்ரைவோட லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு எல்லா பிக்சரையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு வீடியோ. ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து விடும். ஸோ பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.